ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சஹல் அப்ளிகேஷன்ல வந்திருக்கக்கூடிய இன்னொரு புதிய ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போறோம். சஹல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, நிறைய சர்வீசஸ்கள் இருக்கு. நமக்கு அது அரபில இருக்கிறதுனால தான் நம்மளால பயன்படுத்த முடியல ஒரு சாதாரணமா. இருந்தாலும் அதுல வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்களை பொறுத்த வரைக்கும் அதுல கூகுள் அதாவது டிரான்ஸ்லேஷன் மொபைல் டிரான்ஸ்லேஷன் மொபைல் செட்டிங்ஸ் மூலமா வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாத்துங்க. அந்த வகையில அதை நம்ம இங்கிலீஷ்ல மாத்திட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய சர்வீசஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய அந்த சகல் அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு டிராவல் பேன் எதுவும் இருக்கா, நம்மளுடைய பெண்டிங் பேமெண்ட் எதுவும் இருக்கா, நம்ம ஏதாவது நமக்கு உள்ள ஃபைன் காரியங்கள் எதுவும் இருக்கான்னு பல விதங்களை செக் பண்ணிக்க முடியும். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய ஏதாவது பேமெண்ட் எல்லாம் பாக்கி இருக்கா, அபராதங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்து அதில் செக் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான வழிகளும் அதுல இருக்கு. அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, இப்போ இருக்குன்னு தெரிய வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு தான் நம்ம காசு கட்டணும் அப்படின்னு கிடையாது. இந்த சகல் அப்ளிகேஷன்லயே அதுலயே நம்ம வந்து அதுக்கு உண்டான ஃபைன்களை கட்டுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு உண்டான அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நேரடியா நம்ம போயிட்டு நமக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அப்படியே நம்ம கார்டு டீட்டெயில கொடுத்து நம்ம காசுகளை கட்ட முடியும். ஆனா இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, கேஷா கட்ட முடியாது. கார்டு நமக்கு பேங்க் கார்டு இருக்கக்கூடிய வகையில கார்டு மூலமா நம்ம வந்து கேனட்ல கட்ட முடியும். அதே மாதிரி முக்கியமா இந்த வீடியோல ஏற்கனவே டிராவல் பேன் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்திருப்போம். இருந்தாலும் அதையும் ஒரு தடவை இதுல டிராவல் பேனையும் பார்த்துட்டு, அதே மாதிரி உங்க மேல ஏதாவது யாரெல்லாம் உங்க மேல ஏதாவது கேஸ்கள் போடப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான கேஸ்கள் உங்க மேல போடப்பட்டிருக்கு, அல்லது நீங்க யாரு மேல கேஸ் போடுறீங்களா அந்த டீட்டெயில் பாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க உடனே வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சஹல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓகே. இல்லை அப்படின்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து அதை பற்றி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது கீழே இருக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போகிறோம். இப்போது இந்த சர்வீஸ் சென்டருக்குள்ள கிளிக் பண்ணிட்டு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நமக்கு ஏதாவது டியூ பேமெண்ட் எதாவது இருக்கா அப்படின்னு. அந்த இடத்துக்கு போங்க. அதாவது அந்த ட்ராவலர் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அதில் ஃபஸ்ட்டு அந்த என்கொயரிஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது இருக்கிறது நமக்கு தேவையில்லை. பேசஞ்சர் டியூஸ், அதாவது நம்மளுடைய ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அதில் காட்டுது. அதை கிளிக் பண்ணதோட நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இருந்துச்சு அப்படின்னா அதில் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து பே பண்ண முடியும், நமக்கு டேரெக்டாக பே பண்ண முடியும். இல்லை அப்படின்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பே, அதாவது நமக்கு ஏதாவது ஃபைன் இருந்தால் அந்த கட்டுறது, ட்ராவல் பேன் இருந்தால் அதுக்குண்டான அமௌண்ட் கட்டுறது, ரெண்ட் ஏதாவது பாக்கி இருந்தால் அது கட்டுறது, இன்ஸ்டால்மெண்ட் ஏதாவது பாக்கி இருந்தால் அதை கட்டுறது, இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் இருக்குது. இதில் போய்ட்டு டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணும்போது அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அதில் போய்ட்டு நம்ம கார்டு டீட்டெயிலை கொடுத்து நம்மளுடைய பேமெண்ட்டை கட்ட முடியும். அதே மாதிரி அடுத்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா நம்ம மேலே வந்து ஏதாவது ட்ராவல் பேன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு என்கொயரி சர்வீஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே ட்ராவல் பேன் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இதில் நம்ம ஒரு தடவை சொல்லிடுறேன். அடுத்து அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து நம்ம மேலே ஏதாவது கேசஸ் ஏதாவது எல்லா விதமான கேசஸும் நம்ம மேலே என்ன மாதிரியான கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த வெர்டிக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்ட் காப்பீஸ் ஸ்டேட்மெண்ட்னு அதில் போனீங்க அப்படின்னா கீழேருந்து பாருங்கள், மூணாவது லிஸ்ட் ஆஃப் கேசஸ் ஃபைல்டு எகென்ஸ்ட் யூ, உங்கள் மேலே பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கேஸுகள். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கேஸ் ஃபைல்டு பை யூ, நீங்கள் யார் மேலெல்லாம் கேஸ் போட்டீங்க அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி இது பார்த்ததோட நமக்கு அந்த பாக்ஸில் டிக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகிடும். அதில் வந்து கீழே போயிட்டு நம்மளோட இது வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம மேலே ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே நம்ம பார்த்துக்க முடியும். அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட அது நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இந்த இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக அரபியில் இருக்குது. இப்போ நமக்கு அரபியில் இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்றது தெரியாதுல்ல. அதனால் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போயிட்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேஷனை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், அது அப்படியே இங்கிலீஷ்லையோ அல்லது தமிழ்லையோ நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படியே பார்க்க போகிறோம். இதில் அந்த ஃபோட்டோவை போயிட்டு நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறேன். இதில் அந்த ஃபோட்டோ அந்த கீழே இருக்க ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நான் இதில் ஓகே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காமிக்குது. நமக்கு வந்து எந்த விதமான எதுவும் கிடையாது. அந்த மேலே பேர், சிவில் ஐடி நம்பரு, டேட் இதெல்லாம் போட்டு கீழே வந்து அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன மாதிரியான கேஸ்கள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருந்துச்சு. ஒருவேளை உங்கள் மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த கேஸெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல காமிக்கும். இப்போ எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால நமக்கு ஃப்ரீயாக பிளாங்காக இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய கேஸ் இருக்கா அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்க முடியும்.
அடுத்து அதே மாதிரி அந்த ஆப்ஷனுக்கு கீழே நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் அதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். மற்றதெல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். நிறைய சர்வீசஸ்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்களே பார்த்து செக் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த மாதிரி உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இந்த சஹில் அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கான்வர்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.